மகாபாரதம் முதல் பகுதியாக சந்திர வம்சம் என்ற தலைப்பிலே பேசுவதற்கு மேற்கொள்ளுகிறோம். சிவபெருமானுடைய கட்டளையினாலே நாராயணர் வேதவியாசராக வந்து மகாபாரதம் என்ற ஒரு நூலை எழுதி அந்த நாராயணரே கிருஷ்ணனாகவும் வந்து நடத்தினதுதான் மகாபாரதம். வெறும் பங்காளி சண்டை என்று எண்ணிவிடக்கூடாது. இதிகாசங்கள் இரண்டு, ராமாயணம் மகாபாரதம். அதில் இந்த மகாபாரதம் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா கருத்துக்களையும் சொல்லுகிற தத்துவ களஞ்சியம். மறைமுகமாக இருந்த வேதங்களை வெளிப்படையாக எல்லா பொதுமக்களும் தெரிந்து கொள்ளுகிற வகையிலே வேதவியாசர் எடுத்துக்கொண்ட முயற்சிதான் மகாபாரதம்.